நீங்க ரெடியா? ஹாய் ஆடியன்ஸ் ஜி, ஹாய் ஆடியன்ஸ் ஜி, கம்ப்யூட்டர் ஜி, வெல்கம். வெல், எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி, ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நான் ரெட்டி, நீங்க ரெட்டியா? நான் ரெட்டியார் தானுங்க. யோ, நீ ரெட்டியார் முதலியார் நான் கேட்டேன். ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே. உட்காரியா? வெல், இப்ப ஜெனரல் கொஸ்டின். இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க என் கூட இங்க உட்கார்ந்து போட்டியில கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதால கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரெடியா? எட்டுக்கால் பூச்சிக்கு, கவனமா கேட்கணும். எட்டுக்கால் பூச்சிக்கு, எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 7, 13, 12, 14, 15. 8 கால் சார். சரி ஜவாப், சரியான பதில். ஆயே ஆயே, புட்சால்தனமா சொல்லியிருக்கிறீங்க. வாட்ஸ் யுவர் குட் நேம்? குடுவாஞ்சேரி கோயின்சாமி சார். மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சார், ஒரு ஏணி தான் கொடுங்க சார். எதுக்கு? என் உயரத்தில் சேர்ந்தா எப்படி சார் ஏறது? இப்படி அடக்க மடக்கா கேட்டீங்கன்னாக்க உங்களை ஆட்டத்தை விட்டு தூக்கிடுவேன். அந்த ஃபிகரை உட்கார வச்சிருவேன். வேணா சார். அவ உட்கார உன்னால உட்கார முடியாதா? தெரிஞ்ச ஃபிகர் இருந்தா மட்டும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிட்டி பஸ்ல ஃபுட்போர்ட்லயே தொங்கிக்கிட்டு போக தெரியுது. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? லாட்டரி டிக்கெட்டா வாங்குவேன். 1 கோடிக்குமா? ஆமா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் மீது உள்ள மோகம் குறையும். இப்ப கேள்விக்கு போலாமா சார்? கம்ப்யூட்டர் ஜி. எஸ். மிஸ்டர் கோயின்சாமி, मैं इंद्रजीत बोल रहा हूं. இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்ப முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. ஐயா, உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடிங்கிறதே அதிகம். இதுல ஸ்ட்ரைட்டா 14வது கேள்வி கேட்டு 1 கோடியை கொடுத்துடணுமா? இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. வேணா சார், கேள்வி கேளுங்க சார். கம்ப்யூட்டர் ஜி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சார், ஒண்ணுமே தெரியல சார். இப்ப தெரியுது. தெரியுதா? படையப்பா படம், படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? ஆமா. அங்கெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது. அதுக்கு நான் இருக்கேன். சொல்லு சார். எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார். எதுக்கு? சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார். இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும்ப, கொஞ்ச நேரத்துல செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும்ப. அதெல்லாம் நடக்காது. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம், இல்லைன்னா ஆடியன்ஸ் கேட்டு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா 50-50 சான்ஸ் இருக்கு. 50-50 என்ன சார்? கிடைக்கிற பணத்துல तुम्हारा 50, हमारा 50. अच्छा ठीक है. அதெல்லாம் வேணாம் சார், நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். हाँ जी, ஃபோன் போடுங்க. என்ன நம்பர்? 100. 100? ஆமா சார், அவசர உதவிக்கு 100ன்னு அவங்க தான் அங்கங்க எழுதி போட்டுருக்காங்களே. ஓஹோ, அப்ப நான் 102 போட்டு தரேன். எதுக்கு சார்? அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம். சரி. மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ட்ரை டு ஆன்சர் மை क्वेश्चन. படையப்பா தமிழ் படமா ஆங்கில படமா? 50-50 வச்சுக்கலாம் சார். படையப்பா தமிழ் படம்யா. சார், எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு சார். படையப்பா தமிழ் படம் சார். தமிழ் படம். Are you sure? Yes sir. Confident? ஆமா சார். Can I lock? जी हाँ. कंप्यूटर जी. जी. Lock. Yes जी. சார், ஒண்ணுமே தெரியல சார். ஆஹா, எனக்கு இங்க எல்லாம் ஆஃப் ஆயி போச்சு. கம்ப்யூட்டர் ஜி, என்ன பண்ண? நீங்க தானே கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொன்னீங்க. அடி பாவி, அதுக்கா திண்டுக்கல் பூட்ட வச்சா லாக் பண்ணுவ? விட்டா ஃபாதர் டிவியை லாக் பண்ணிடுவ போல இருக்கு. ரிலீஸ் பண்ணி விடு. சரியான பதில். படையப்பா ஒரு தமிழ் படம். இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். என்னையா செக் எல்லாம் பிட் நோட்டீஸ் தானே கிழிச்சு கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்லிட்டு குரோர்பதி ஆயிடுவான். நான் அப்புறம் ஓட்டாண்டி ஆயிடுவேன். சார், இந்த மாதிரி சுலபமான கேள்வியை கேட்டா தான் இந்த ப்ரோகிராம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அவர் ரூட்டே வேற சார். வெல்கம் பேக் டு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? வெல், மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, next question is little tough and scientific. Computer ji. हाँ जी. உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராசாமி,
வேலுச்சாமியா வீராசாமியா? ஏய், விட்டுலாம் பார்க்க கூடாது, பட்னு பதில் சொல்லணும். உங்க அப்பா யாரு? டெலிபோனா உங்க அப்பா? டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கிறேன், டெலிபோன் பேபி இப்பதான் கேள்விப்படுறேன். போன்ல கேட்கலாம் ஆஹா, நை நை, அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. வேணா நீங்க ஆடியன்ஸ் கேட்டுக்கலாம். சார் ஆடியன்ஸ் சைடுல எங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டா சொல்லுவாங்க. अच्छा, आपका माँ, मैं इंद्रजीत बोल रहा हूँ. कहाँ है माता जी? नमस्ते जी। अच्छा जी, आपका बेटा बहुत सुंदर है. माता जी, உங்க பையனோட அப்பா பேரு என்ன? பேரா? மாதாஜி, காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இப்படி ஆகி போச்சு. சொல்லுங்க, உங்க பையனோட அப்பா பேரு என்ன? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க. இதுக்கு சாய்ஸா? வேலுச்சாமியா வீராசாமியா? ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. ஏய் ஜாலி, எனக்கு ரெண்டப்பா. ஏண்டி, ஏற்கனவே 2 பேரை வச்சிருந்த நீ எதுக்கு இந்த மாடசாமியை 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆஹா, மிஸ்டர் கோவிந்தசாமி, உங்களுக்கு 2 அப்பா இல்ல 3 அப்பா. இந்தாங்க 1 லட்சம் ரூபாய். சூப்பர் ஃபேமிலி வித் 3 சாய்ஸஸ். ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா பிச்சைக்காரெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடுறான்? என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? எங்க நடக்குது? எல்லாம் தான் ஓடி போயிருச்சே. அதான் கேக்குறேன். என்ன கரெக்டா? என்ன கரெக்டா? மத்த டிவிக்கு போட்டியா ப்ரோகிராம் சொன்னா நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க. நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். சேஞ்ச் தி ப்ரோகிராம். பண்றேன் சார், நிச்சயமா பண்றேன் சார். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டுல ஏகப்பட்ட இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்ட்டு சும்மாவே இருக்காங்க சார். அது வேண்டாம், சுயதொழில் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றதுக்கு எங்கிட்ட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு சார். சொல்லு சொல்லு சொல்லு. ஆமா சார், நல்ல ப்ரோக்ராம். இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? அவங்களுக்கு வேலை கொடுத்தா உங்க 2 பேருக்கு வேலை போயிடும். ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். ஐயோ சொல்றல. ஓகே சார், உங்க விருப்பப்படியே நான் அடுத்த ப்ரோகிராமுக்கு ரெடி. நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? மாயாண்டி தர்பார். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே. முடிஞ்ச அப்புறமும் ஃபீல் பண்ணுவீங்க. எழுந்து நில்லுங்க சார். என்ன ஜனங்க மனம் போடுறாங்க? இந்திரஜித் வரார் சார். அடப்பாவி, இந்திரஜித்தா சொல்லக்கூடாது. வாங்க சார், வாங்க வாங்க. நைஸ் மீட்டிங் யூ. ஐ அம் இந்திரஜித். glad to meet you. சார், நிறைய ஃபைல்ஸை தள்ளிட்டு வரீங்க, கூடவே ஒரு அழகான பொண்ணையும் தள்ளிட்டு வரீங்க. உங்களுக்கு ஏஜ் வளர்ந்த அளவுக்கு இந்த ஏரியா வளரல, அதை எம்டியா வச்சிருக்கீங்க. அதாவது இதை நான் தள்ளிட்டு வரல, அள்ளிட்டு வந்திருக்கேன். அறிவை அள்ளிட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ்வர்யா. கம்ப்யூட்டருக்கு மவுஸ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். மீட் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நீங்களே வச்சுங்க, ஐடியாஸ் அள்ளி விடுங்க. ஒய் நாட் சார்? இன்னைக்கு நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம காப்பி அடிக்காம சொந்தமா நம்ம நிகழ்ச்சியை தயாரிச்சா என்ன? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கமான். தேங்க்யூ சார். சார், இன்றைய இளைஞர்களை எடுத்துக்கங்க. 8ஆப்பு படிச்சவங்க இருந்து என்ஜினியரிங் முடிச்சவங்க வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு ஒத்த கால நிக்கிறான். அது கூடாது. இளைஞர்கள் சொந்தமா அவங்களே சில தொழில்களை பண்றதுக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சு வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேரு உனக்கு நீயே உதவி. வேலை. அடுத்தது. தேங்க்யூ சார். அடுத்தாப்புல பெண்கள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாதி பேரு மனசுடைஞ்சு மாத்திரை தின்னுட்டோ இல்லாட்டி ஃபேன்ல தொங்கியோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க. லெட்டர் வேற எழுதி வச்சிடறாங்க. இது தப்பு. பெண்கள் வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும், முன்னேறணுன்றதுக்கு முன் உதாரணமா அந்த மாதிரி உயர்ந்த பெண்களை பேட்டி கண்டு அதை நாம ஒளிபரப்பணும். உதாரணத்துக்கு ஐபிஎஸ் திலகவதி, மல்லேஸ்வரி, டயானா. ஐயோ, டயானா தான் செத்துட்டாளே. சாரி, அப்படியே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இது பெண்கள் முன்னேற்றத்துக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு பெண்கள் 2000. அடுத்தது சொல்றேன் சார், இது ரொம்ப முக்கியமானது. ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் சார். டீ கடை, எஸ்டிடி பூத் மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் அதிகமாயிடுச்சு சார். அங்க வந்து நம்ம ஆளுங்க ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா போயிடுறாங்க சார். அது கூடாது. நம்ம மண்ல நம்ம மக்களுக்காக நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி சில மூலிகை எல்லாம் வளருது. அதத்தான் கீரைகள்ன்ற பேர்ல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்கன்றத சொல்லி ஒரு நிகழ்ச்சி தயார் பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேரு கீரை 2000. கரெக்ட். பாத்தியா, நாம சொல்ல முன்னாடி டைட்டில் இவரு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா ப்ரோகிராம்ஸ்லயும் இவர் இன்வால்வ்மெண்ட் காட்டுறாரு. உனக்கு ஏதாவது கேஸ் ட்ரபிள் இருக்குதா? சத்தம் இங்க இல்ல, அங்க. தட்டி எழுப்புங்க. சார் 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 என்ன சார் சரிஞ்சிட்டீங்க? நிமிருங்க சார். என்ன நிமிர வச்சுட்டு டிவியை கவுக்க பாக்குறியா? என்னையா ப்ரோகிராம்? என்னையா ப்ரோகிராம்? மனுஷன் பாப்பானா? முச்சக்கொட்டை, பயிறு, கீரை, இதெல்லாம் மனுஷன் பாப்பானா? ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். ஐ வாண்ட் ஒன்லி கமர்ஷியல். கமர்ஷியலா கேக்குறல, அதே சொல்ல வேண்டியதானே? சார், உங்களுக்கு கமர்ஷியல் ப்ரோகிராம் தானே வேணும்? ஆமா. சொல்றேன் சார், வாங்கிக்கங்க. வணக்கம் வண்ணாரப்பேட்டை, கோலிச்சோடா உங்கள் சாய்ஸ், பாட்டி மன்றம், டூப் 10, சொரி சிறங்கு அசம்பிளி. ஐயோ ஐயோ, அருமையான டைட்டில், அருமையான டைட்டில். ஆமா, யார் கம்பேர் பண்ண போறாங்க? இவதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவா. கொஞ்சம் பேசி காட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாழைப்பழம் காலைல பட்டா வெல்கம், வாயில பட்டா எனக்கு. என்னம்மா அசிங்கமா வாழைப்பழம்ங்கிற? ராமா தமிழுக்கே உண்டான ரா, வாழைப்பழம். எங்க சொல்லு. ஐயோ, அவ கரெக்டா பேசுறாயா. டிவியில தமிழ்ல இப்படிதான் பேசணும். இந்த பாரியா, என் ஃபாதர் டிவிய உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன்.
நீ தான் அதை கிராண்டா பண்ண. கவலைப்படாதீங்க சார். ஆ. உங்க ஃபாதர் டிவியை நான் கிராண்ட் ஃபாதர் டிவியா மாத்தி காட்டுறேன். அப்படியா? உங்களுடைய முதல் நிகழ்ச்சி சொல்றேன். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருக்கவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. வெல்கம் டு மயாண்டி தர்பார். வெல், டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வித் as usual one joke. பொம்பளைய ஜோக்கர் நினைக்கிற இந்த சொசைட்டில பொம்பளையே ஒரு ஜோக் அடிக்க போறாங்க. நீங்க பொம்பளை தானே? ஆம்பளை அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பொம்பளை தான். வெல், ஐஸ்வர்யா இஸ் கோயிங் டு கிராக் a joke. சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்க. ஜோக் கேன்சல். ஓகே, கேன்சல். ஓகே, இப்போ இங்க வர போற சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? சீஃப் கெஸ்ட் எனக்கு என்ன தெரியாதா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப ஃபேமஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரை தேடிட்டு இருக்காங்க. வெல், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ் அருவா ஆறுமுகம். வெல்கம். நல்ல டான்ஸ் எங்க கத்துக்கிட்டீங்க? இது டான்ஸ் இல்ல, சலாம் வச்சேன். ஓ சலாம், வெரி குட் அருவா டெக்னிக். Oh, yes. இந்த டெக்னிக்கே உங்களுக்கு பை பர்த்டே வந்துருச்சா இல்லாட்டி ஏதாவது டிப்ளமா படிச்சீங்களா? படிப்பு இல்ல, அனுபவம் தான். ஓ அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். ஆறுமுகங்கிற பேரு உங்க அம்மா வச்சாங்களா உங்க அப்பா வச்சாரா? ரெண்டு பேருமே வைக்கல, கன்சாமி வச்சேன். கன்சாமி இப்ப எங்க இருக்காரு? செத்து போயிட்டாரு. எப்படி செத்து பண்ணாரு? நான் தான் வெட்டினேன். ஏன் வெட்டினீங்க? வச்ச பேர் பிடிக்கல, வெட்டினேன். பச்ச பேர் பிடிக்கல வெட்டிட்டேன். அருவா, about your qualification நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு என்னால போக முடியல. ஏ ஒரே ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரும் செத்து போயிட்டாரு. எப்படி? வாத்தியார் என்ன அடிச்சாரு, எங்க அப்பா வாத்தியார ஒரே போடு. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஃபேமிலி. Wonderful. தட் இஸ் கல்ச்சர். அப்படினா உங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலூர், சென்ட்ரல், பாளையங்கோட்டை, ஜெயில், பெயில் இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் படிச்சிருவேன். வாட் a talent, வாட் a talent. வெல் அருவா ஆறுமுகம், உங்க லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை எது? ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி அப்பப்ப தூக்குறீங்க, கீழே வைங்க. திருப்பு முனை என்ன? பாரிமுனை சிக்னல். அது எல்லா பஸ்ஸுமே திரும்புற முனை, உங்களுக்கு எப்படி அது திருப்பு முனை? அந்த இடத்துல பஸ் திரும்புவதுதான் முதல் தடவையா பிக் பாக்கெட் அடிச்சேன். வெரி குட் ஸ்டார்ட், நல்ல ஆரம்பம். வெல் அருவா ஆறுமுகம், இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன மெசேஜ், செய்தி, அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்றேன். வெளிய வரும்போது பர்ஸ்ல பணத்தோட வாங்க, இல்லனா வெளிய வராதீங்கடா. ஏ ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிக் பாக்கெட் அடிக்கணும். அந்த பர்ஸ் காலியா இருக்கும்போது மனசு எவ்வளவு சங்கடப்படுது. போலீஸ் கவியா பதில் சொல்றது. வெரி குட் சென்டிமெண்ட், வெரி குட் மெசேஜ். ஆறுமுகம், we really like your rowdyism. நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ரவுடி. மிஸ்டர் இந்திரஜித், ப்ரோகிராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கம் ஆன், கீப் இட் அப். நீங்க ஏன் சார் உள்ள வந்தீங்க? சரி It's all right. He's the owner. He's the father of Father TV. Okay. ஆறுமுகம், you have done one more achievement. நீங்க இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க. சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொன்றிருக்கீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்கிட்டாரு. எஸ் வெரி குட். அது எப்படி நீங்க கொன்னீங்க அவரை? இதே அருவாள்ல தான் வெட்டி கொன்னேன். அதான் எப்படி வெட்டி கொன்னீங்க? இதே அருவாள்ல வெட்டி கொன்னேன். ஏய் முண்டா, எப்படி வெட்டி கொண்டாங்கன்னு கேக்குறாங்க இல்ல, சொல்லி காட்டுறா. சொல்லி காட்டுறது என்ன, செஞ்சே காட்டுறேன். சூப்பரா வெட்டாரு. உண்மையிலே வெட்டிட்டேனா? அங்க பாரு. அட பாவிகளா, இப்ப தாண்டா உங்க மியூசிக் கரெக்டா மேட்ச் ஆகுது இதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். விசில் அடிக்காதீங்க தம்பி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொரட்டை. அதுக்கு தலைவரா வந்திருக்கிறவர் தான் கோடாங்கிப்பட்டி குமார். கும்பகர்ணன் காலத்துல இருந்து கோடாங்கிப்பட்டி குமார் காலம் வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் கொரட்டை. குழந்தை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா கொரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கொரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் கொரட்டை. ஆனா அந்த கொரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கொரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. மூக்கு வழியா வந்தா வாய் ஏன் திறந்திருக்கு, அப்படி வாய் வழியா வந்தா மூக்குல ஏன் காத்து வருது. இது விஷயமா கொரட்டை விடுறவங்கிட்ட போய் கொரட்டைய பத்தி கேட்கலான்னா அவன் அரட்டை அடிக்க மாட்டேன்னா, அப்ப அரட்டை அடிக்கிறவன்ட்ட போய் கொரட்டைய பத்தி கேட்டா நான் கொரட்டையே விட மாட்டேன்னு அரட்டை அடிச்சான்னா நான் என்ன? இங்க வாங்க சார். எஸ், யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் அப். ஐ அம் கமிங். சொல்லுமா, உன் பேர் என்ன? சார் அதெல்லாம் வேணாம் சார். நீங்க படிச்சவர் தானே? ஆமா. பண்புள்ளவர் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டு? சார் உங்க வீட்ல எல்லாரும் தூங்குவாங்களா சார்? எல்லார் வீட்ல இருக்கவங்களும் தூங்கத்தான் செய்வாங்க. நீங்க தூங்குவீங்களா சார்? அசந்தா நிச்சயமா தூங்குவேன். கொரட்டை விடுறத பாத்திருக்கீங்களா சார்? அது எப்படிமா நான் தூங்கும் போது மத்தவங்க கொரட்டை விடுறத பார்க்க முடியும்? ஆனா நான் பாத்திருக்கேன் சார். சொல்லுமா. கொரட்டை எந்த வழியா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதுக்காகத்தான் இந்த அரங்கத்தை கூட்டியிருக்கோம்.
அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாதுமா. கொரட்டை எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்றேன் சார். சொல்லுமா. உங்களால மூக்கு வழியா சவுண்ட் கொடுக்க முடியுமா சார்? என்னால முடியல. ஒருவேளை தலைவரால முடியுது ஒண்ணுமோ? சார் உங்களாலயும் முடியாது சார். ஏன் தலைவராலயும் முடியாது. இங்க இருக்கிறவங்க யாராலயும் முடியாது சார். கொரட்டைங்கிறது தொண்டையில இருந்து வருது சார். சொல்லுமா. அங்க இருந்து தான் பேச்சு வருது, சிரிப்பு வருது, அழுக வருது. இதெல்லாம் வரும்போது கொரட்டை மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியா வரும். எப்படி சார் வரும் சொல்லுங்க சார். குட் குட் குட், வெரி குட்மா. கரெக்டா சொன்னமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. உட்காருமா. சார் இங்க வாங்க. வர்றேன். சொல்லுங்க தம்பி. சார் ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவீங்களா சார்? நீங்க ஆம்பளை தானே? ஆமா. நீங்களும் சொல்லுங்க, ஆட்டுறேன். சார் அவங்க என்ன சொன்னாங்க சார்? எல்லாமே வாய் வழியா வருதுன்னாங்க. ஆமா. நான் கேக்குறேன் சார், கேளு. தும்மல் எது வழியா சார் வருது? ரொம்ப நாளாவே மூக்குலியா தான் வருது. தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும்? அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா. தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும். ஐ அம் வெரி ஹாப்பி சார் அபௌட் யூ. கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டேம்மா. கொடுங்க சார். இஎன்டி ஆபரேஷன் பண்றதுனா மூக்குல சார் பண்றாங்க, தொண்டையில பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொரட்டை சத்தம் வாய் வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட். குடுமா. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுப்பா. இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்டை வாய் வழியா வருது மூக்கு வழியா வருதுன்னு. நான் கேக்குறேன் சார், வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் கொரட்டை விடுவாங்க? சார் ஒரு நிமிஷம். பிரமாதமான கொஸ்டின் பா. பேத்துட்டே சார் ஆனா ஊனா அந்த பக்கமே ஓடிட்டு இருக்கீங்களா சார்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன தெரியும் சார்? என்ன சொன்ன? கேன் யூ ரிப்பீட்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன சார் தெரியும்? உன் பேர் என்னப்பா? கல்யாண சுந்தரம். உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கு? ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார். உட்காருப்பா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், பொம்பளைங்களுக்கு கொரட்டைய பத்தி தெரியாதுதான். உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி. அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி. அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயித்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி. நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் செய்து வச்சுட்டு வாசல்லே உட்கார்ந்துகிட்டு தூங்காம இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே, அதையும் தூங்காம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் செரிமானம் ஆகுமோ ஆகலையோன்றதுக்காக தாம்பூலம் அடிச்சு கொடுத்து உங்களை தூங்காம பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கப்புறம் நீங்க அவ பக்கத்துல படுத்து வண்டலூரைய வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி விடுவீங்களே ஒரு டைனோசர் கொரட்டை. அத கேட்டதுல இருந்து உலகத்துல எந்த மனைவி தான் தூங்க முடியும்? எந்த மனைவி தான் தூங்குவா? பகல்ல உங்க அரட்டையையும் ராத்திரி உங்க கொரட்டையையும் கேட்டுத்தான் இந்த நாட்டுல ஏகப்பட்ட மனைவிகள் தூங்குறது இல்ல. அந்த தாய்களெல்லாம் நான் இப்ப நினைக்கிறேன். அந்த கோடானு கோடி தாய்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எமோஷனல் ஆயிட்டேன். சார் எழுந்துங்க சார். இப்படி அழுது சென்டிமெண்டா பேசி இந்த வர டைட்டில் இப்படியே ஓட்டலான்னு பாக்குறீங்களா? அதுதான் நடக்காது. கொரட்டை வாய் வழியா வருதா இல்ல மூக்கு வழியா வருதான்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அப்படியா? கொஞ்சம் உட்காருக்கண்ணா. சாரி. நம்ம தலைவர் தூக்க மருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார். அவர் கொரட்டையும் விடுறாரு. ஏம்மா கொரட்டை வாய் வழியா வருதுன்னு சொன்னேல்ல, வந்து வாயப்படி. நீ மூக்குல இருந்து வருதுன்னு சொன்னேல்ல, வந்து மூக்கப்படி. எது வழியா வருதுன்னு பாத்துறேன். 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ரிலீஸ் பண்ணு கண்ணா. என்ன இது? மூக்கு வழியா அவன் கொரட்டை வரல, வாய் வழியா அவன் கொரட்டை வரல. டாக்டர் 1 மொமெண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் டெஸ்ட் பண்றியா கண்ணா? என்னையா டெஸ்ட் பண்றது? மனுஷன் பாடி ஆயிட்டாரியா? பாடி ஆயிட்டாரா? ஆமா. ஒரு மனுஷன் 5 நிமிஷம் வாயையும் மூக்கையும் சேர்த்து அமுக்குனா எப்படியா உயிரோட இருப்பான்? டாக்டர் கொஞ்சம் மைக்க போடுறா கண்ணா. கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை. ஏழைகள் யாரும் இல்லை. ஓட்ட சைக்கிள்ல மூட்டையோட எஸ்கேப்பா? மூட்டையை பிடிச்சு பாரியா?
சார் கரன்சி. அடப்பாவி, பாரதியார் கையில கவிதை இருந்துச்சு, உன் கையில கரன்சி. ஃபாதர் டிவியை கிராண்ட் ஃபாதர் டிவி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் செக்ஷனே அள்ளிக்கிட்டு போறியாடா? ஏண்டா உனக்கு வேஷம் போடுறதுக்கு பாரதியார் வேஷம் தான் கிடைச்சதா? டிவி ஸ்டேஷன்ல இந்த ட்ரெஸ் தான் இருந்தது, போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டோம். இவ்வளவு சொல்லி வாயை திறக்கறானே பாத்தியா? வேணா, அவர் வாய் திறக்க சொல்லாதீங்க, நான் இருக்காரு. அட பாவி, பாரதியாரோட புனிதத்தையே கெடுத்துட்டியடா. ஏனடா மானியா, யாரடா பாரதியின் புனிதத்தை கெடுப்பது? யாமா? ம்ஹும். நீர், சமுதாயம். தமிழை தொட்டிலிட்டு தாளாட்டிய பாரதியின் பெயரை நீங்கள் எப்படியெல்லாம் கெடுக்கிறீர்கள் என்பதை நான் பட்டியலிட்டு காட்டட்டுமா? கேளடா மானிடா. காணி நிலம் போதும் என்றான் பாரதி. நில உச்சவரம்புக்கு அன்றே குரல் கொடுத்தான் அவன். ஆனால் அதை யாராவது கேட்டார்களா? 10 கிரவுண்டிலே பங்களா, பினாமி பெயரிலே தோட்டம், பிளாக் மணியிலே பிளாட், இதுவெல்லாம் போதாதென்று போர்ஜரி செய்து புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டீர்களே ஐயா கனவான்களே. பக்கத்திலே உட்கார ஒரு பத்தினி வேண்டும் என்றான் பாரதி. ஆனால் நீங்கள் யாராவது ஒரு பத்தினியோடு நிறுத்தி இருக்கிறீர்களா? சிவப்பு விளக்கு சிங்காரியுடன் ஒரு நாள், ப்ளூ பிலிம் ஒய்யாரியுடன் ஒரு நாள் என்று ஏடாகூடமாக திரிந்து எய்ட்ஸ் நோயை பெற்று யமலோகம் போய்க் கொண்டிருக்கிறீர்களே மானிட பதர்களே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே ஜாதியை கண்டான் பாரதி. ஆனால் நீங்களோ தெருவுக்கு தெரு டியூப்லைட்டையும் டேபிளையும் போட்டுக்கொண்டு ஜாதி சங்கங்கள் அமைத்துக் கொண்டு அலைகிறீர்களே, இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இன்னும் எத்தனை மத சண்டைகள்! கரண்டை கண்டுபிடித்தவன் கிறிஸ்தவன் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வீட்டில் தீப்பந்தமா ஏற்றி வைத்துக் கொள்கிறீர். பெட்ரோல் கிடைப்பது இஸ்லாமிய தேசம் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு காரில் செல்வதை தவிர்த்துவிட்டு கட்டை வண்டியிலா செல்கிறீர். ஏன் இந்து பூமியிலே விளைவதை நீர் இங்கிலாந்து தேசத்துக்கு ஏற்றுமதி செய்வதில்லையா? அப்படியே சைடில் சற்று அந்நிய செலாவணி மோசடியும் செய்வதில்லையா? ஓடி விளையாடு பாப்பா. விளையாட பாப்பாவுக்கு ஏதப்பா நேரம்? இருப்பதோ 24 மணி நேரம். அதில் டிவியில் தெரிவதோ 64 சேனல். அதை பார்த்து பார்த்து 10 வயதிலேயே அவன் கண்களிலே பவர் கிளாஸ், 15 வயதிலேயே அவன் கைகளிலே பிராண்டி கிளாஸ், 20 வயதிலிருந்து அவன் லோ கிளாஸ். ஆகவே தொலைக்காட்சியில் நல்ல செய்திகள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் நான். சொல்ல விட்டானா? இதோ முன்மண்டையில் பேனட்டும் பின்மண்டையில் பங்கும் வைத்த இந்த மானிடன். ஆகவேதான் தனிமனித மேம்பாட்டுக்கு உதவாத அந்த தொலைக்காட்சி தடி கொண்டு உடைத்துவிட்டு தலைப்பாகி கவிஞனின் கருத்தை சொல்ல தனிச்சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இந்த பணத்தை கொண்டு. என் பணத்தை வச்சு நீ புது சேனல் ஆரம்பிக்க போறியா? ஆம். இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? ஏய், இவனை பிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு. ஒரு நிமிடம். உங்களுக்கு தெரியுமா, அதோ அந்த முக்கு கடையிலே ஒரு ஜோடி செருப்பு வாங்கினால் ஒரு செருப்பு இலவசம். சபாஷ் பாண்டியா. ஆம்பளைங்களை ஏமாத்தின மாதிரி எங்களை ஒண்ணு ஏமாத்த முடியாது. ம். நோக்கு விஷயம் தெரியாதா? அதிசயம் ஆனால் உண்மை. பக்கத்து தெரு பால் பூத்துல 1 லிட்டர் எருமை பால் வாங்கினா 4 பசு வெரைட்டி ஃப்ரீயா தரலாம். அப்படியா? ம். ம். பராசக்தி, பார்த்தாயா உன் பாரதத்தை? ஃப்ரீயா கிடைச்சா ப்ளீச்சிங் பவுடரா இருந்தாலும் பொம்பளைங்க வாங்கி மூஞ்சில பூசிக்கிறாங்க. ஆஃப் ரேட்ல கிடைச்சா ஆசிடா இருந்தாலும் ஆம்பளைங்க வாங்கி உள்ள விட்டுக்கிறாங்க. செல்லம்மா, இந்த சமூக அவலங்களை போக்க இப்பணத்தை கொண்டு பாரத் டிவி ஒன்றை ஆரம்பிப்போம். வா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது ஆண்டனா உடைந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை.